இன்றைய தினம் நுண்ணறிவு வினாக்கள் கொஞ்சம் பார்ப்போம். கீதா நாதாவிலும் உயரம் குறைந்தவள். கீதா நாதாவிலும் உயரம் குறைந்தவள், ஆனால் சீதாவிலும் உயரமானவள். சுதா சீதாவிலும் உயரம் குறைந்தவள், ஆனால் கவிதாவிலும் உயரமானவள். சரிதானே? இங்க உங்களுக்கு ஒரு கூட்டு தரப்பட்டிருக்கு. இதை வைத்துக்கொண்டு 2 வினாக்கள் திரும்ப பார்ப்போம். வினாவை இருக்க பார்ப்போம். இவர்களில் மிகவும் உயரமானவர் யார்? இவர்களில் மிகவும் உயரம் குறைந்தவர் யார்? இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. கொஞ்ச நேரம் நீங்க செய்து பாருங்க இந்த கணக்கை. அதுக்கு பிறகு மிஸ் உடைய சொல்லித்தாரன் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தாரன். கீதா நாதாவிலும் உயரம் குறைந்தவள், ஆனால் சீதாவிலும் உயரமானவள். கணக்க இருமுறை வாசித்து திரும்ப செய்யுங்க. இந்த செய்து முடிந்தா சரி பண்ணுங்க பிள்ளைகள். சரி பிள்ளைகள் பாப்போம். விட போட்டிருக்கிறீங்க, செய்ததை பாப்போம். என்ன? கீதா நாதாவிலும் உயரம் குறைந்தவள். அப்ப நாங்கள் ஒரு கோட்டை வரைஞ்சு கொள்ளுவோம். சரியா? கீதா நாதாவிலும் உயரம் குறைந்தவள், ஆனால் சீதாவிலும் உயரமானவள். சீதாவை விட கீதா உயரமானவள். கீதா சீதா 2 பேரையும், கீதா நாதா 2 பேரையும் பார்த்தோம்னு சொன்னா கீதா நாதாவிலும் உயரம் குறைந்தவள். இங்க காட்டப்பட்டிருக்கோங்க நாதாவை விட கீதா உயரம் குறைந்தாளா காட்டப்பட்டிருக்கு. ஆனால் சீதாவிலும் உயரமானவள். இப்ப சீதான்ற ஒரு ஆள் இருக்கிறான், அவவை விட உயரம். சீதாவை விட கீதா உயரம், கீதாவை விட நாதா உயரம். சரிதானே? சுதா சீதாவிலும் உயரம் குறைந்தவள். சுதா சுதா சீதாவிலும் உயரம் குறைந்தவள். நீங்க இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சுதா சீதா, ஆனால் கவிதாவிலும் உயரமானவள். இந்த சுதா கவிதா என்பவரை விட உயரமானவர். சரிதானே? இவர்களில் மிகவும் உயரமானவர் யார்? மிகவும் உயரமானவர் யார்? உங்களுக்கு தெரியும், முதலாவது விட நாதா. இந்த 5 பேருக்கே மிகவும் உயரமானவர் நாதா. இப்படி ஒரு வரைவை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது விலகுவா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, இவர்களில் மிகவும் உயரம் குறைந்தவர் யார்? பாருங்க, கவிதாதான் மிகவும் உயரம் குறைந்தவர். இப்படி வரைவை போட்டு பார்த்ததான் உங்களுக்கு சிக்கல் இல்லாம இந்த கணக்கை செய்ய முடியும். இலகுவான ஒரு வழி.
சரிதானே? செய்து நீங்க செய்ததை சரி பார்த்து கொள்ளுங்க. சரி தவறாக செய்தவர்கள் திரும்ப ஒருக்கா அதை திருத்தி இப்படி ஒரு வரைவை போட்டு செய்து கொள்ளுங்க. கடந்த வருடம் 16 பாடசாலைகளில் நடைபெற்ற போட்டியொன்றில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களின் விவரம். அடுத்த வினாவிலியல் கடந்த வருடம் 16 பாடசாலைகள் நடைபெற்ற போட்டியொன்றில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களின் விவரம். இதுல பாருங்க 7 பாடசாலையில முதலாம் இடம் ஆண் பிள்ளைகள், 2ஆம் இடம் பெண் பிள்ளைகள், 3ஆம் இடம் ஆண் பிள்ளைகள். 7 பாடசாலையில இவ்வாறு இருக்கு. 4 பாடசாலைகள்ல முதலாம் இடம் பெண் பிள்ளைகளும், 2ஆம் இடம் ஆண் பிள்ளைகளும், 3ஆம் இடம் பெண் பிள்ளைகளும் வந்துள்ளார்கள். 5 பாடசாலைகள்ல முதலாம் இடம் ஆண், 2ஆம் இடம் ஆண், 3ஆம் இடம் பெண். இவ்வாறு பாடசாலைகள் மொத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 16 7 4 5 16 பாடசாலை இருக்கு. இந்த பாடசாலைகள்ல இந்த மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் பெற்ற இடங்களை வைத்துக்கொண்டு கொஞ்சம் வினாக்கள் 2 வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 16 பாடசாலைகளிலும் முதல் 3 இடங்களை பெற்ற பெண் எத்தனை பேர்? முதல் 3 இடங்களை பெற்ற பெண்கள் எத்தனை பேர்? பாருங்க, நாங்கள் இதை வைத்துக்கொண்டு பார்க்கலாம். 7 பாடசாலையில முதல் 2 3 இடம் பெற்ற மாணவர்கள் ஆண் பெண் என்று தரப்பட்டிருக்கு. அதே போல 4 பாடசாலைகள் தரப்பட்டிருக்கு. அதே போல 5 பாடசாலைகள்ல முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள ஆனா பெண்ணா என்ற விவரம் தரப்பட்டிருக்கு. இப்ப கேள்வி எங்களுக்கு முதல் 3 இடங்களை பெற்ற பெண்கள் எத்தனை பேர்? இதை நீங்கள் முயற்சியுங்கோ. சரி பிள்ளைகள் பாப்போம். 16 பாடசாலைகளிலும் முதல் 3 இடங்களை பெற்ற பெண் பிள்ளைகள் எத்தனை பேர்? எங்களுக்கு இதுல முதலாவது 2வது 3வது இடங்களை பெற்ற பிள்ளைகள் விவரம் தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே இதுக்கு நாங்கள் பெண்கள் எத்தனை பேர் என்றதை பார்த்தோம்னா சரி. பாருங்க, இப்ப பெண் பிள்ளைகள் ஒன்று முதலாவது வந்தாலும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், 2ஆம் இடம் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம், 3ஆம் இடம் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். சரியல்ல? பாருங்க, பெண்கள் 7 பேர், அதாவது முதல் 7 பாடசாலையில பெண்கள் வந்து 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா வந்து முதல் 3 இடங்களை பெற்றவர்கள். அப்ப 1 பேரும் 2 பேரும் 3 பேரும். இதுல 2ஆம் இடத்தை 7 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். சரிதான்? 7 பாடசாலைகள்ல பெண் பிள்ளைகள் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த 4 பாடசாலையில பெண்கள் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார். பாருங்க, 4 பாடசாலைகளில் பெண் முதலாவது, அதே நேரம் 3ஆவதும் இருக்கு. பெண் வந்து 4 பேர் 3ஆம் இடத்தையும் காட்டப்படுது. இங்க உங்களுக்கு 2வது இப்ப 4 பாடசாலைகள் 8 என்று சேர்த்து போட்டிருக்கலாம். உங்களுக்கு அது விளக்கம் குறைவாக இருக்கும் என்பதால தனித்தனியா காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? இங்க 4 பெண் பாடசாலையில பாருங்க, பெண்கள் முதலாம் இடமும் 3ஆம் இடம் அதான் இங்க காட்டப்பட்டிருக்கிறது. பெண் முதலாம் இடம் 4 பேர், பெண் 3ஆம் இடம் 4 பேர்.
சரிதானே? இது வெவ்வேறாக காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது 5 பாடசாலைகளில் பெண்கள் வந்து 3வது. பாருங்க 3வதாக இருக்கு. 5 பாடசாலைகள்ல பெண்கள் 3ஆம் இடமா இருக்கிறோம். இப்ப நாங்கள் இந்த இடத்தையும் சேர்த்து கூட்டி விட்டோம்னு சொன்னா முதல் 3 இடங்களை பெற்ற பெண் பிள்ளைகள் தொகை வரும். சரிதானே? 20. முதல் 3 இடங்களை பெற்ற பெண் பிள்ளைகள் எத்தனை பேர்னு சொன்னா 20 பேர். செய்தார்கள் சரி பார்த்து கொள்ளுங்க. நீங்க செய்தது சரி என்று சொன்னால் அல்லது தவறாக இருந்ததை திருத்தி விட்டா அடுத்த வினாக்கு போகலன்னு சொன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கை அடையாளத்தை போட்டீங்கன்னா அடுத்த இதுக்கு போகலாம். சரி அடுத்த வினாவுக்கு போவோம். 16 பாடசாலைகளிலும் முதல் 2 இடங்களை பெற்ற ஆண்கள் எத்தனை பேர்? முதல்ல தரப்பட்டது 16 பாடசாலைகளிலும் முதல் 3க்குள்ள வந்த பெண் பிள்ளைகள். பாருங்க முதல் தரப்பட்ட வினாவை 16 பாடசாலைகளிலும் முதல் 3 இடங்களை பெற்ற பெண் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு முதல்ல தரப்பட்ட வினா. இப்ப கேட்கப்பட்டிருக்கு. இப்ப முதல் 3 நீங்க 1, 2, 3 இதுக்குள்ள வந்த பெண்களை மொத்தமா கூட்டினீங்க. இப்ப தரப்பட்ட வினா 16 பாடசாலைகளிலும் முதல் 2 இடங்களை பெற்ற ஆண்கள். முதல் 2 முதலாவதும் வரும், 2வதும் வரும். ஆண்கள் 1ஆம் இடம் பெற்றவர்களும் வரும், ஆண்கள் 2ஆம் இடத்தை பெற்றவர்களும் வரும். அந்த 2 எண்ணிக்கையும் வரும். 1ஆம் இடத்தை பெற்ற ஆண்கள் எண்ணிக்கையும் 2ஆம் இடத்தை பெற்ற ஆண்கள் எண்ணிக்கையும் இந்த வினாவுக்கு விடையா இருக்கு. பாப்போம். கேள்வியை பாருங்க. நீங்கள் கேள்வியில பார்த்து செய்து கொள்ளுங்க. நீங்க தரவை பார்த்து விடைய எடுத்து எழுதி கொள்ளலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். 16 பாடசாலைகள்ல முதல் 2 இடங்களை பெற்ற ஆண் பிள்ளைகள்லாம் எங்களுக்கு கேள்வி. சரியோ? அப்ப பாருங்க, முதலாவது பாடசாலை, அதாவது 7 பாடசாலைகள்ல ஆண்கள் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். சரிதானே? அடுத்தது 4 பாடசாலைகள்ல ஆண்கள் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது 5 பாடசாலையில ஆண்கள் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி 16 பாடசாலைகளிலும் முதல் 2 இடங்களை பெற்ற ஆண்கள். அப்ப 1வது இடம் பெற்ற ஆண்களும் பெறும், 2வது இடம் கிடைத்த ஆண்களும் பெறும். இப்ப கூட்டினோம்னு சொன்னா அடுத்தது ஆண் வந்து 1ஆம் இடம்
இருக்கு 5 பாடசாலைகள்ல. சரியா? 21. இதை எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். 21 பிள்ளைகள். எழுதின பிள்ளைகள் சரி பார்த்துக் கொள்ளுங்க. நான்காவது விடையை பாருங்க பிள்ளைகள். ஆண் 5 பேர். முதலாவது 5 ஆண்கள் முதலாம் இடம் வரும். அடுத்தது 5 ஆண்கள் 2ஆம் இடம். 5 ஆண்கள் 2ஆம் இடம் என்று வரும் இதுல. அதை நீங்கள் மாற்றி எழுதி கொண்ட விளங்கி கொண்டீங்கன்னு சரி. சரிதானே? ஓகே, விடையை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். 21 ஆண்கள் 21 பாடசாலைகள்ல ஆண்கள் முதலாம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ரைட், அடுத்த வினா பார்ப்போம். வரிசை ஒன்றில் முன்னால் இருந்து எண்ணி பார்க்கும் போது சியாமி 9ஆவதாக காணப்பட்டாள். வரிசையில் உள்ள அனைவரையும் மறுபக்கம் திரும்ப விட்டு எண்ணும் போது அவர்களுக்கு முன்னால் 7 பேர் நின்றனர். அவளுக்கு முன்னால் 7 பேர் நின்றனர் எனின் அவ்வரிசையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை யாது? வரிசை ஒன்றில் முன்னால் இருந்து எண்ணி பார்க்கும் போது சியாமி 9ஆக காணப்பட்டால் வரிசையில் உள்ள அனைவரையும் மறுபக்கம் திரும்ப விட்டு அதே வரிசையை மற்றவளும் திரும்ப விட்டு எண்ணும் போது அவளுக்கு முன்னால 7 பேர் நின்றனரா எனின் அந்த வரிசையில் உள்ள மொத்தமான எண்ணிக்கை. சிவகலை ஒரு அன்மியூட் பண்ணிட்டு கதையுங்கோ. சிவகலை சொல்லுங்க, எதுவும் டவுட் இருக்கா? இப்ப கோல் எடுத்தீங்களா? சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கா அல்லது எதுவும் விளங்கு இல்லையா? என்ன பிரச்சனை? அல்லது முதல் விளங்கப்படுத்தின கேள்வியர்கள் விளங்கப்படுத்தி விடுறீங்களா? எந்த கேள்வியம்மா? முதலாம் இடம் 2ஆம் இடம். அந்த 5 மாணவர்கள் முதலாம் இடம், அதான் 5 ஆண்கள். அதுல 2ஆம் இடம் வந்து விட மாத்தி இருக்கு பாருங்க. அது விளங்க இல்லையா? அது டீச்சர் போட்டது விளங்க இல்லையா அல்லது உங்களுக்கு அந்த கணக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்தணுமா? ஓகே ஓகே, இதுக்கு பிறகு விளங்கப்படுத்திட்டா இதை முடிச்சு கொண்டு. ஆமா, அப்ப இந்த கணக்கு பாருங்க என்ன. நீங்க விளங்காட்டிக்கு கேளுங்க, பிரச்சனை இல்லைன்னு. கையடையாளத்தை போட்டீங்கன்னா மிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். சரி, இந்த கணக்கு செய்யுங்க.
சரி பிள்ளைகள் பாப்போம் இந்த கணக்கை. வரிசை ஒன்றில் முன்னாலிருந்து எண்ணி பார்க்கும்போது சியாமி 9ஆக காணப்பட்டாள். பாருங்க, இது வரிசையில கொஞ்சம் மாணவர்கள் நிற்கிறார்கள். இதுல சியாமி வந்து எத்தனையாக நிற்கிறான்னா உங்களுக்கு சிவப்பால வித்தியாசமா அடையாளம் பண்ணி இருக்கு 9. சரிதானே? பாருங்க, இந்த 9 இவதான் சியாமி. ஓகே, வரிசையில் உள்ள அனைவரையும் மறுபக்கம் திரும்ப விட்டு எண்ணும் போது அவளுக்கு முன்னால் 7 பேர் நின்றனர். இப்ப இங்க இருந்து இந்த பக்கத்தால நாங்கள் பார்த்து கொண்டு வரைக்கல, இந்த பக்கத்தால நாங்கள் பார்த்து கொண்டு வரைக்க சியாமி வந்து 9ஆக நிற்கிறார். இந்த லைனை திரும்ப மற்றவளம் இருந்து எண்ணிக்கொண்டு வரைக்கல, மற்றவளம் திரும்பி பாருங்கன்னு சொல்லி திருப்பி விட்டு எண்ணி பார்க்கும் போது இவக்கு முன்னால் 7 பேர். இவ 7வது ஆளாக இல்ல, சியாமி என்பவர் 7வது ஆளாக இல்ல. இந்த சியாமி என்பவருக்கு முன்னுக்கு 7 பேர் நிற்கிறார். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். வரிசையில கணக்கு பார்க்கலாம். திரும்ப விட்டு பார்க்கும்போது சியாமி 7வதாக நின்றான 7 இடத்துல 9 7 ஒரே ஆளா வந்திருக்கும். ஆனால் சியாமியை திரும்ப விட்டு பார்க்கும்போது அவருக்கு முன்னால் 7 பேர். சரிதானே? அப்ப பாருங்க, 1 2 நாங்கள் பின்னுக்கு இருந்து இலக்கம் போட்டு வந்தாங்க. இந்த 9வது இலக்கத்துக்கு முன்னுக்கு சியாமிக்கு முன்னுக்கு 7 பேர் நிக்கிறான். சரிதானே? இப்ப வரிசையில மொத்தம் எத்தனை பேர்? இதுதான் கேள்வி உங்களுக்கு. நாங்க 2ஐயும் சேர்த்து கூட்டி விட்டோம்னு சொன்னா சரி, இந்த 9ஐயும் இங்கால மறுவளம் வந்த 7 பேரையும் சேர்த்து கூட்டி விட்டோம்னு சொன்னா 9 பேரும் 16 பேர் விடவே. சரிதானே? நீங்க செய்திருந்தால் சரி போடுங்க, தவறா செய்திருந்தா திருத்திக் கொள்ளுங்க. போடுங்க பிள்ளைகள், அல்லது கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சில பிள்ளைகள் 15 விட போட்டிருக்கிறீங்க, ஒருக்கா சரி பார்த்து கொள்ளுங்க. டனிஸ்கா பாருங்க, 15 விட போட்டிருக்கிறீங்க. நீங்கள் அந்த இதை இப்படி எடுத்திருக்கிறீங்க போல இருக்கு. இந்த மறுவளம் திரும்ப விட்டு பார்க்கும் போது இந்த சியாமி தான் 7வதாக நின்று இருக்கிறாருன்னு தான் நீங்க கணக்கு பார்த்திருக்கிறீங்க. சரியா? திரும்ப விட்டு பார்க்கும்போது அவளுக்கு முன்னுக்கு, சியாமிக்கு முன்னுக்கு 7 பேர் நின்றது. சரிதானே? சியாமிக்கு முன்னுக்கு 7 பேர். அப்ப சியாமியை தவிர்த்து இன்னும் 7 பேர் நிக்கிறான் சொன்னா நீங்க 9ஐயும் 7ஐயும் கூட்ட வேணும் இந்த கணக்கு. தனுஷ்கா விளங்கிட்டுதான்? அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. தனுஷ்கா இப்ப விளங்கிட்டா? விளங்கினா செய்தொள்ளுங்க, அல்லது திரும்ப நீங்க கேளுங்க. சியாமிக்கு முன்னால 7 பேர் நிக்கணும். சியாமி 7வதாக இல்லை. சியாமி 7வதாக நின்றாதான் நீங்க 9 மேலும் 16 கூட்டிட்டு அதுல இருந்து 1 கழிக்க வேணும். 9வது ஆளும் 7வது ஆளும் சியாமியை நினைச்சு 1 கழிக்க வேணும். இதுல கழிக்க தேவையில்லை. அவ்வாறு உள்ள கணக்குல நான் திரும்ப அடுத்த கிளாஸ் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அடுத்து பாருங்க, இரு எண்களின் கூட்டுத்தொகை 17 ஆகும். அவ்விரு எண்களின் பெருக்கல் தொகை 72 ஆகும். அவ்விரு எண்களும் அவை. செய்து பாருங்க. மூன்றாவது விடையென்று காட்டுறீங்க. சரி பார்த்து கொள்ளுங்க.
சரி பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, ஓகே, பாப்போம் பிள்ளைகள். இரு எண்களின் கூட்டுத்தொகை 17 ஆகும். அப்ப 17 கூட்டுத்தொகையா வரக்கூடிய கூட்டல் பிணைப்புகள்னு சொல்லப்படுறது எந்தெந்த இலக்கங்களை கூட்டும் போது 17 விடியா வரும்னு சொல்லி நாங்கள் முதல்ல பார்ப்போம். சரிதானே? பதினேழுன்ற கூட்டல் பிணைப்புகள், அதாவது எந்தெந்த இலக்கத்தை கூட்டும் போது 17 வரும். 9 8 வரும், 10 7 வரும், 12 5 வரும். இந்த மூன்றையும் நாங்க பார்ப்போம். இந்த மூன்றுக்குள்ளேயும் 9ஐயும் 8ஐயும் கூட்டும் போது உங்களுக்கு 17 விடையாக வரும். இந்த மூன்று விடைக்கும் கூட்டுத்தொகை வந்து 17 தான். ஆனால் அந்த ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால நாங்க பெருக்கும் போது வர வேண்டிய விடயங்களுக்கு எவ்வளவாம்? 72. இதை விடைய வச்சுக்கொண்டு நீங்க பாருங்க. இந்த விடை இப்ப இதை விட 17 கூட்டுத்தொகை வந்து வேற வேற இலக்கம் வரும். இப்ப 10 11 6 17 வரும், 12 5 வரும் 17. அது இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப இதை விட நாங்கள் வேற விடைய போட்டு நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இதுல உள்ள விடைகளை நாங்கள் போட்டு பார்ப்போம். பாருங்க, 9 8 72, 7 10 7ஆல பெருக்கி பார்த்தோம்னு சொன்னா 7 எத்தனை வரப்போகுது? 70 வரப்போகுது. 12 5ஆல பெருக்கி பார்த்தோம்னு சொன்னா விட வந்து 60 வரப்போகுது. இப்ப நாங்கள் இதுல எதை செய்து பார்க்கிறங்களுக்கு எந்த இலக்கத்தை எந்த எண்ணோட பெருக்கைகளுங்களுக்கு 72 வருது. இது மூன்றும் எங்களுக்கு கூட்டலுக்கு சரி. 9 மட்டும் சரி, 10 7 சரி, 12 5 சரி கூட்டலுக்கு. ஆனால் பெருக்கலுக்கு வந்து 9 தர 8, அதாவது 9 என்ற எண்ணையும் 8 என்ற எண்ணை நாங்கள் பெருக்கும் போதுதான் எங்களுக்கு 9 8 72 விட வருது. நாங்கள் ரெண்டையும் கவனிக்கணும். தனியா கூட்டுத்தொகையை மட்டும் பார்க்க வேண்டாம். இதுல பாருங்க, பெருக்கல் அந்த இரு எண்களையும் பெருக்கும் போது 72 வர வேணும். வந்தாதான் அது சரியான விட. நாங்க பார்த்தோம்னா முதலாவது 10 மூலம் 17 தானே, இங்க 17 தானே தரப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப முதலாவது விடை என்னட்டு நாங்க எடுத்த உடனே விடைய போடக்கூடாது. இதுல நீங்கள் விடைய கேள்விய நிதானமா வாசிக்கிறதெல்லாம் இருக்கு. இது பெரிய கஷ்டமான வினா இல்ல. நீங்கள் வினாவை நிதானமா வாசிக்க வேணும். சரிதானே? நீங்க செய்யாதாக்கள் செய்து கொள்ளுங்க, தவறா செய்தாக்கள் திருத்திக் கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு போவோம்.
எனது வயதின் 5 மடங்கு அப்பாவின் வயதாகும். நாம் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 48 ஆகும். எனின் என் வயது எத்தனை? எனது வயது எத்தனை? 5. எனது வயதின் 5 மடங்கு. சரிதானே பிள்ளைகள்? 5 மடங்கு அப்பாவின் வயதாகும். இந்த கணக்க முயற்சி செய்யுங்கோ. பிள்ளைகள் ஒருக்கா இதுல கட் ஆகும், திரும்ப ஒருக்கா ஜாயிண்ட் ஆகுங்கோ. சரிதானே? மிச்ச கணக்கு நீங்க டவுட்னு கேட்ட கணக்கு விளங்கப்படுத்தி விடுறேன்.